ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நீ தேடிக்கொண்டிருக்கும் ஒன்று உன்னை தேடிக்கொண்டிருக்கும். ஹலோ மாமா, யாரோ 4 பேர் என்ன துரத்துறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வரியா? என்ன சின்னச்சி, ஏன் இப்படி ஓடி வரீங்க? அங்க பதறாத ஒன்றும் இல்லை. பதறாதம்மா, பதறாம சொல்லு, என்னாச்சு? அங்க 4 பேர் துரத்துறாங்க. இருமா, பயப்படாதம்மா. யாரு? நாங்களாம் இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். இரு அண்ணா, நம்ம என்ன போலீஸ் கால் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம்மா, நான் தான் இருக்கேன்ல. தனியாக தான் வந்தியம்மா, கூட யாரும் வரலையா? I love you, Diya. உங்க அப்பா சும்மா தானே உட்காந்துருக்காரு. அந்த வெங்காய தக்காளி கட் பண்ண சொல்லு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி முகிலாக அருள் மழை. நிம்மதியா ஒரு பேப்பர் படிக்க விட மாட்டான். இதே வேலையா போச்சு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி முகிலாக அருள் மழை. எந்திரிமா, காஃபி. மாமா, கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. எழுப்பியிருக்கலாம்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, எப்படி எழுப்புறது? மாமா, செம்ம கனவு மாமா. அப்படியா? என்ன கனவுன்னு கேளு மாமா. சரி, என்ன கனவு? அதுவா, நீ எனக்கு முட்டியெல்லாம் போட்டு ரிங் எல்லாம் கொடுத்து அழகா ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? அப்படியா? சரி, என் ஐடி கார்டு பார்த்த? இங்கதான் வச்சேன், எங்க போச்சு? மாமா, ஆக்சுவலி என்னதான் நமக்கு லவ் மேரேஜ்னாலும் நீ இதுவரையும் எனக்கு ஐ லவ் யூ சொன்னதே இல்லை. பேசாம கனவுல வந்தது என்ன நிஜமாக்கிட்டா? ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு வாட்டி ப்ரப்போஸ் பண்ண. ஆமா, நமக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு பாரு. ஐடி கார்டு எங்கடி? சரி,
எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் தேடி கொடுக்குறேன். கிஸ்ஸா? காலங்காத்தால என்னடி கிஸ்? அழுக்கு முட்டை ரொமான்ஸ். இப்போ குளிப்போ. சரி, என்ன தூக்கியாச்சும் விட மாமா. அபிநயாவா? ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பட்லு. இன்னைக்கும் நீ சால்வ் பண்ண நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அபி, நான் அதை சால்வ்லாம் பண்ணல, நான் ஜஸ்ட் கவர் தான் பண்ணேன். அது எப்படி? நாங்களும் தான் ஒரு நாளைக்கு 4 நியூஸ் கவர் பண்றோம். நாங்க என்ன ட்ரெண்டிங்ல வரோம்? சரி சரி, எனக்கு ட்ரீட் வேணும் பட்லு. அதுக்கு என்ன ட்ரீட் தானே, கண்டிப்பா வச்சுக்கலாம். பை பட்லு. பாய். என்ன என்ன? அவ என்னமோ பட்லு பட்லுன்னு கொஞ்சரா, நீ என்னமோ அபி அபிங்கிற. உனக்கு விஷ் பண்ணணும், ஆபீஸ் வந்ததுக்கப்புறம் விஷ் பண்ண வேண்டியதானே, இப்ப என்ன அவசரம்? ஹே ஹே, அது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. வேணாம், இப்படி பார்க்காத. என்ன மாமா, பயந்துட்டியா? ஏன் மாமா பத்தி எனக்கு தெரியாதா? சும்மா விளையாடுன. இந்தா உன் ஐடி கார்டு. நான் உன்னை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன், ஏன்னா நீ அதுக்கெல்லாம் வேஸ்ட். ஒடி லூஸ் பட்டா. என்னடா எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இப்போ நீ இந்த கேஸை பற்றி சொல்லணும்னு வச்சுக்க, இன்னும் இழுத்துன்னு தான் இருந்திருக்கும். சாப்பிட கூட இல்லைடா, பயங்கர டென்ஷன். சரி, இந்த போலீஸும் தனிப்படையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்த நீ எப்படா கண்டுபிடிச்ச? நீங்கள் போலீஸ் இதை வெறும் கேஸை தான் பார்ப்பீங்க, நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் இதை நியூஸாக பார்ப்போம். ஒவ்வொரு நியூஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிலையும் ஒரு வழி இருக்கும், ஒரு பழி இருக்கும். இந்த மர்டருக்கு பின்னாடி ஒரு பழி இருக்கு. பாடி கிடச்சிது பைபாஸ் பக்கத்தில் 12ஆம் தேதி. ஆனால் கிரைம் ஸ்பாட் வீட்டுக்கிட்ட நடந்துருக்கு. அது ஒரு பழைய குடோன். அந்த குடோனுக்கு எம்எல்ஏ எப்பயாவது தான் போவார்னு பக்கத்தில் விசாரிச்சதில் தெரிஞ்சுது. அப்படின்னா அன்னைக்கு அங்கே எம்எல்ஏ வருவார்னு உலகாரனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. கையில் கத்தியால் வெட்டியிருக்காங்க, கழுத்தில் இரும்பு கம்பியால் நெரிச்சிருக்காங்க. பாடி இருந்த பொசிஷன் வச்சு பார்த்தா கால் 2 மடங்கி ரொம்ப நேரம் ஃப்ரீஸ் ஆகியிருக்கு. அப்படின்னா பாடி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்தே இருந்திருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே முன்னாடி இந்த டேபிளில் கத்தியால் குத்தின மார்க் இருக்கு. அதுவும் ரொம்ப நிதானமாக குத்திருக்கான். அந்த கத்தியும் சாதாரண வீட்டு கத்தி. அது எப்படா நிதானம்னு சொல்கிற? அவன் கோவத்தில் குத்தியிருந்தானா வேகம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸே இருந்திருக்காது. தடையமும் ரொம்ப ஆழமாக இருந்திருக்கும். அப்படின்னா அவன் ரொம்ப பொறுமையாக நிதானமாக கொலையை ரசிச்சுட்டு இருந்திருக்கான். அதனால தான் அந்த டேபிளில் மார்க் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்திருக்கு. ஆழமும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. கொலை பண்ணது இவன் இல்லையா? கொலை பண்ணவன் இவன் தான். என் கேஸ் கரெக்டுனா வந்தது மொத்தம் 3 பேர். 3 பேருமே எம்எல்ஏ தீனதயாளனுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்களா இருந்திருக்கணும். ஒருத்தன் கையை பிடிச்சிருக்கான், ஒருத்தன் கழுத்தை நெரிச்சிருக்கான். கொலை பண்ண சொன்னவன் அதை உட்காந்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான். கொலையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக வண்டியில் பாடியை போட்டு சுற்றிட்டு இருந்திருக்கானுங்க. அடுத்த நாள் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு சாவகாசமாக பாடியை டிஸ்போஸ் பண்ணி இருந்திருக்கணும். அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? பாடி போட்ட அதே இடத்துலயே பிரியாணி சாப்பிட்டு பில்லை போட்டது தான். அப்போ மர்டர் நடந்தது 11ஆம் தேதி. பண்ண சொன்னது அதை நீங்கள் தான் போலீஸ் கண்டுபிடிக்கணும். அப்பாவோட போஸ்டிங்கை வாங்கினா மட்டும் பத்தாது. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பில்லை கொடுத்து. சரி மச்சான். டேய், டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாடா. இருடா வரேன். ஹலோ சார், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. மர்டர் நடந்தது 12ஆம் தேதியிலையா 11ஆம் தேதியா? ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் வந்துருங்க சார். ஓகே சார்.
ஏண்டா 5 நிமிஷம் கொடுக்க மாட்டியா? உனக்கு என்னப்பா, அவன் என்னதான் கேட்பான்? அதுக்கு நீ வேலை செய்யணும். எப்போ பார்த்தாலும் டீ கல்ல இருந்தா அதுக்கு அவன் கூட தான் அபிநய கூட கடலை போட்டுட்டு இருக்கான். நான் என்ன கேட்குறேன்னா ஒத்த அறிவில் உனக்கு குறுக்க வண்டி விட்ற. சாணா 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 எங்க மேல தானே தப்பு. நீங்க போங்க. சும்மா குறுக்க வந்தது அவன்டா. என்ன அமைதியா இருக்க சொல்ற? ஒரு பத்திரிக்கார. அவன் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்க. வண்டி எடு சொல்றேன். மட்டும் தனியா வந்திருக்கணும். சிட்ல பக்கம் சிட்டுனா யாருன்னு காட்டியிருக்கான். அவன் பேரு கர்ணா. இங்க நடக்கிற மொத்த இல்லீகல் விஷயத்துக்கும் அவன் தான் காரணம். ஐபிசி செக்ஷன் 360, 361, 363 கொலை கொல்ல இங்க இதெல்லாம் பண்றவன் இவன் தான். இவனுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. சொந்தம் சொல்லிக்க ஒருத்தரும் இல்லை. சென்டிமெண்டே இல்லாத இவங்க கிட்ட சென்டிமெண்டா பேசி யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை அப்படியே கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, இவனை மீறி இந்த ஏரியால எதுவும் நடக்காது. அதனாலேயே இங்க இருக்கிற பெரிய பெரிய விஐபிலாம் அவனை கைக்குள்ள வச்சிருக்காங்க. நானே இவனை பத்தி எழுதுறதுக்கு நேரம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா இப்போ வரைக்கும் அவன் என்கிட்ட எதுலையும் மாட்டேன். நிச்சயம் ஒரு நாள் மாட்டுவான். இது வேலைக்காவது வேற வழி இல்லை. என்னாச்சு? ஐயோ இந்த சொன்ன இது எடுத்து கொடுத்துட வேண்டியதான். என்னடா பண்ற? தலைக்கவசம், உயிர் கவசம். இதான் ஃபர்ஸ்டே சொன்னேன். என்னடி இது பஜ்ஜி எல்லாம் சுட்டுருக்க? அதுவா, மாமா என் கையால பஜ்ஜி சுட்டு கொடுத்தா அவர் லவ் ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னாரு. அதான். லவ் ஸ்டோரியா? இந்தாங்க மாமா, சாப்பிட்டு சொல்லுங்க. ஆ, பஜ்ஜி இல்ல, உங்க லவ் ஸ்டோரிய. அப்புறம் சொல்றேன்னு. மாமா அத்தை பாருங்க, அத்தை மாமா ஏமாத்துறாரு. அவதான் கேக்குறால, சொல்லுங்க. எங்க ஊரு காளியம்மன் கோயில் திருவிழாமா. அப்ப திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ஒரே இருட்டு. இந்த கூட்டத்துலயும் என் காதில் மட்டும் ஒரு சின்ன கொலுசு சத்தம். சட்டுன்னு திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு பிரகாசமான வெளிச்சம். அந்த வானத்திலேருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி வந்தாம்மா. அழகுக்கு ஏத்த மாதிரி அவ பேரும் அழகிமா. அவ இந்நேரம் கிளவியாவே ஆயிருப்பா. என்னப்பா வெண்ணிலா கபடி குழு படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. டேய், என்னடா ஏதோ மறைச்சி எடுத்துட்டு போற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, குடிக்க ஜில்லுன்னு ஜூஸ். நல்லதா போச்சு. அப்பாவுக்கு வேற தொண்டை வறண்டிருக்கு, ஒரு 1/2 கிளாஸ் கூட. பா சும்மா இருப்பா, கண்டதையும் கண்ட நேரத்தில் குடிச்சு போட்டு அப்புறம் உடம்பு சரியில்லாம படுத்துக்க போற. சும்மா போய் படுப்போ. கிளவனுக்கு குசும்ப பாரு. பாத்தியாடி, உன் புள்ள ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்றான். போய் கிளவிக்கிட்டே போய் கேளுங்க. மரியாதை குறையுது. இந்த அடி போய் படுத்துறாத, மாத்திரை போடணும். இவங்க கிட்ட இருந்து இந்த சரக்க மறைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. யாரும் அதுக்கு முன்னாடி ஓடிடணும். இந்த பாட்டில் வர மாட்டேங்குது. அப்பா எங்க எடுத்துட்டு போட? அம்மாவுக்கு மாத்திரை போடுறதுக்கு தண்ணி எடுத்து போறேன்டா. அதுக்கு வேற தண்ணி எடுத்துட்டு போலாம்ப்பா. இது வேற தண்ணிப்பா. தண்ணியில் என்னடா இந்த தண்ணி அந்த தண்ணின்ட்டு? அது வந்து இந்த டயட்டுக்காக லெமனு ஜிஞ்சரு இந்த பார்லிலாம் போட்டு. என்ன பார்லியா? உனக்கு என்ன தண்ணி தானே வேணும்? நல்லு. என்னங்க தண்ணி எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா? வரண்டி. வரதுக்குள்ள நொய் நொயின்னு கூப்பிட்டுட்டே இருக்க. எங்க அப்பாவால சைட் டிஷ் கூட எடுத்துட்டு வர முடியலையே. இதை வேற குடிக்க வர முடியாதே. சரி சரி
ஒண்ணுமே இல்ல, ஊறுகாய் கூட இல்ல. வாழைப்பழமா? சரி, வேற வழி இல்லை. என் அப்பா வந்து குடிச்சிட்டானா? டேய் மாமா, இங்க வா. இது என்ன தண்ணி மாமா? இது குச்சோன்னே பவர் வந்துச்சு. உங்க அம்மா மாமா, உங்க அம்மா என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணா நான் தான் சமைக்கணுமா? ஏன் மாமாக்கு நான் தான் சமைப்பேன், அது அவங்க யாரும் சொல்றதுக்கு? கூப்பிடு உங்க அம்மாவை. கொஞ்ச நேரம் கத்தாம சும்மா உட்காரு. மாமா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேனா மாமா? உனக்கு என்ன பிடிக்குமா? நான் உன்னை எப்படி பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ என்ன அப்படி பாத்துக்கிற. சொல்ல போனா உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் அவ்வளோ பிடிக்காது. சரி, இப்ப அட்டகாசம் பண்ணாம கம்முன்னு படு, உலராத போதில படு. மாமா, நான் குடிக்கவே இல்லை மாமா, அது அங்கேதான் இருக்கு, அங்க ஷெல்ஃப்ல இருக்கு பாரு. நான் சும்மா உனக்கு என்ன பிடிக்குமான்னு டெஸ்ட் பண்ணேன். தியா, 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 மா, தியா, தியா, என்னாச்சு? ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அண்ணே, பொண்ணு தூக்கியாச்சுண்ணே. நினைப்பதெல்லாம்